ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ரீமான்ஸ்டர் இசக்காயோட எபிசோட் 6 பார்க்க போறோம். எடுத்ததும் 71வது நாள்ல காட்டுவாங்க. ஹீரோ எல்ஸ் போட்ட டீடைலை யோசிச்சுட்டு, நாங்க பெறப்பல்லாம எங்களோட மெர்சனரி கம்பெனில ஃபர்ஸ்ட் வேலையில இறங்கியிருக்கோம். நாங்க மொத்தமா 36 மெம்பர்ஸ் அசார்ட் பண்ணிருக்கோம். இதுல ஸ்பெல்ஸோட மந்திர கட்டுப்பாட்டுகள்ல சிலதும் மொத்த எண்ணிக்கை 73க்கு எங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கவங்கள கம்ப்ளீட்லி சைலண்டா சேர்ந்தாங்க. நாங்க அதிகாலையிலேயே இந்த வேலைக்காக கிளம்பியாச்சுன்பா. இந்த இடத்துல ரீமெடிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில போடுறாங்க. ஹீரோ ஹியூமன் கேரிசனை வேவ் பாக்குறதுக்கு ஸ்குவாட்ல இருக்க சில ஐட்டம்ஸ் அனுப்பிச்சிருப்பான். இவங்க போற வழியில பேரியர் இருக்கும். அப்செட்டோ நோட் பண்ணிட்டு, இந்த மந்திரத்தை போட்டவனை விட லோவர் லெவல்ல இருக்கவங்களால இதெல்லாம் கடந்து போக முடியாது, சீக்கிரம் அதை பிரேக் பண்ணா பெட்டர்ன்பா. இருபதுக்கு அப்புறம் பேரியர் சுத்தி எல்லாத்தையும் நிக்க சொல்லியிருப்பான். ஒன்ஸ் எல்லாரும் பொசிஷன் செட் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட சில்வர் ஆமோட ஆட்ரிபியூட் எக்கோ 2 பூஸ்ட் கேட் எர்க் பண்ணிருப்பான். இந்த சக்தியை பேரியர் காலி பண்ண போதுன்பா. பார்த்தா ஒரே அடியில மொத்த பேரியரையும் செதற விட்டுருப்பான். ஏற்கே அவ தரப்புக்கு தடுப்பு போட்டிருப்பா. இந்த பக்கம் ஹாப்சேட்டோவும் தாமியும் கோஆபரேட்டடா மேஜிக்கல் பேரியர் போட்டிருப்பாங்க. ஹீரோ ஏகப்பட்ட ஸ்கெல்டன்ஸ் எழுப்பி விட்டு ஸ்பியர் யூஸ் பண்ணி அவங்க கேனன் போடுற காலி பண்ணுவான். பட் அவங்க எதிர்த்தாக்குதல் வைக்காத பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பான். இவ பேரு தான் தெரஸ் ஈஸ்ட் எக்கர்மேன். ஹீரோ இவ தான் கமாண்டரா இருப்பா போலன்ட்டு ஹலோ சொல்லலான்ட்டு பயங்கரமா கத்துவான். அவன் அந்த சவுண்ட நோட் பண்ணிட்டு, அந்த பிளாக் ஓக்ரே தான் அந்த டெர்மையை கண்ட்ரோல் பண்ணுவான் போலயே, நம்ம ஃபர்ஸ்ட் அவனை காலி பண்ணலான்பா. மத்தவங்கள சரின்பாங்க. இதுக்கப்புறம் மத்தவங்கள இன்டென்ஸா ஃபைட் பண்றத பார்த்துட்டு ஹீரோ கமாண்டர் வர வேகத்தை பார்த்தா வெறும் பேச்சு போல இல்ல, அவ ரொம்ப வேகமா வரா. நேரா என் இதயத்தை பிடிங்க எடுக்க வரா போலன்ட்டு அவ ஒன்ஸ் கிட்ட வரவுமே ரிப்பல் பண்ணி விட்டுருப்பான். இன்னொருத்தி கமாண்டர்ன்ட்டு பிடிச்சிருப்பா. ஹீரோ நான் அவங்க எல்லாத்தையும் பொழைச்சு போங்கன்னு விடுறேன்பா. இதை கேட்ட தெரேஸ் ரொம்ப கடுப்பா இருப்பா. என்னமோ நீ விட்டு பொழைக்கிற போல பேசுற, உன் உயிர் என் கையில தான்பா. ஹீரோ நான் நினைச்சதை விட நல்ல ஃபைன் உமனா இருக்கேன்பா. தெரஸ் வாய முடிக்க, உனக்கு என் மேல ஆசை இருந்தா உன் ஸ்ட்ரென்த்தை காட்டுறா முதல்ல. ஒருவேளை நான் தோத்து போயிட்டா அப்புறம் உன் விருப்பத்துக்கு எனக்கு நான் நடந்துக்கிறேன்பா. ஹீரோ அதுவும் சரிதானே இறங்கிட்டு அவன் மனசுக்குள்ள லேடி நைட், சாசரர், பிரீஸ்டர்ஸ், அப்புறம் ஃபிளேமிங்ஸ் வேர்டோட இருக்க ஸ்வாட்ஸ் உமன், இவங்கள தான் எனக்கு உயிரோட தேவை. மத்தவங்க எல்லாம் கொன்னு சாப்பிட்டு விருப்பத்துப்படி என்ன வேணா செஞ்சுக்கலான்ட்டு தெரஸ் கிட்ட உனக்கு ஜெயிக்கணும்னா நீ உன்னோட மொத்த பலத்தையும் பயன்படுத்தணும்பா. ஹீரோ மனசுக்குள்ள இதுக்கப்புறம் நடந்தது ரொம்ப மோசம், எல்லாமே ஒரு சைடுக்கு மட்டும் சாதகமா முடிஞ்சு ஆப்போசிட் சைடுக்கு அவமானமா போச்சுன்பா. அக்ரகீச்சி பல பேத்த வெட்டி வீசுவான். தாமியோட ஈவில் ஐஸ்ல மாட்டவனுங்க லேடி தாமிக்காக இவனுங்களை நான் தான் கொள்ளுவன்ட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் படைக்குள்ளேயே வெட்டிட்டு சாவான். தாமி இதுக்கு முன்னால நான் இதை பயன்படுத்தினது இல்ல, ஆனா அந்த சாம்டி ஈவில் ஐஸ் இருக்கே அது ரொம்ப நாஸ்டியா இருக்குன்பா. இதுக்கப்புறம் பிளட் சாட்டோ பிளட் மேனிபுலேட் பண்ணி அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் தாக்க எய்ம் பண்ணிட்டு என்ன ஆட்டத்துக்கு எல்லாம் தயாரான்பா. அவனுக்கு என்னடா ரத்தத்தாலையெல்லாம் கத்தி வருதுன்ட்டு ஷாக்ல இருப்பாங்க. ஏத்தே பிளட் சாட்டோவோட ஆட்டோ வெறித்தனமா இருக்கே, இதை மிஸ் பண்ணவே கூடாதுன்பா. ஹீரோ எங்க தரப்புல ஒரு லாஸ் கூட இல்லாம ஆப்போசிட் சைட்ல மொத்தமும் காலி. ஆனா அந்த லேடி நைட் மட்டும் அவளோட கத்தியோட பிடிவாதகரமா இருக்கா. அதிர்ஷ்டவசமா அவளோட கத்திய என் நெஞ்சுகிட்ட கொண்டு வந்துட்டா. ஆனா பெரிய டேமேஜ்ல இல்ல, ஆனா ஜெனியூனா இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு நினைப்பான். இந்த இடத்துல ஒரு மெஜிஷியன் வைஸ் பிளாமன் டிராகனை பயன்படுத்துவான். அதை ஹாப்ஸே தான் நோட் பண்ணிருப்பா. ஆக்சுவலா அது 5th லெவல் ஸ்பெல். இது ஓக்ரோ மேல டைரக்ட் ஹிட் வச்சா கண்டிப்பா அவனால தாக்கு பிடிக்க முடியாது. குறிப்பா லேடி நைட் ஓக்ரோ அதுல தாக்கப்படணும்னு சாகம் கூட துணிஞ்சிட்டான்பா. ஹீரோ சிம்பிளா தெரச இந்த பக்கம் இழுத்துட்டு என்ன கொல்ல ட்ரை பண்ணலாம் போதும், நான் ஜெயிச்சிட்டேன் அண்ட் எனக்கு அவனை சாக விடுறதுல விருப்பம் இல்லைன்ட்டு 3rd லெவல் டிவைஸ் மேஜிக் பயன்படுத்திருப்பான். மேஜிக்கல் ஷீல்ட்ல கூடவே ஏரோ மாஸ்டர் மூலமா வேக்யூம் ஷீல்டு, அப்புறம் ஹைட்ரோ ஹேண்ட் மூலமா 3 லேயர்டு ஷீல்ட் ஆஃப் ஹை பிரஷர் வாட்டர் பண்ணிருப்பான். இதெல்லாம் பேக் அட்டாக் மூலமா ஹை வெலாசிட்டில லான்ச் பண்ணிருப்பான். ஸ்பெல்ஸே தான் இந்த விஷயங்களை எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணிட்டு இதெல்லாம் அட் டைம்ல செய்யறது கஷ்டம், ஆனா இதெல்லாம் பண்ணி அவன் டிராகனை தடுத்துட்டான்பா. ஹீரோ இறுதியில எங்களுக்கு கம்ப்ளீட் விக்டரி கிடைச்சது அண்ட் மிகச்ச அந்த ஃபைட்டர்ஸ் பிரிசனர்ஸ் ஆக்குறது கஷ்டமான விஷயம் தான்பா. பெருசு அதெல்லாம் நம்பவே முடியலன்பா. ஹீரோ மனசுக்குள்ள அவளை பார்த்துட்டு நான் அவளை பொழைக்க விட்டதே பெருசுதான், இதுக்கப்புறம் அவ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது வரும்னு நினைச்சிட்டு எல்லாரும் வாங்க கிளம்பலான்பா. இந்த பாயிண்ட்ல பிரேவ் ஹார்ட், ஸ்வீப், மிலிட்டியா கண்ட்ரோல், குயிக் ரீடிங், கமாண்டர் ஜாப், ஹெவி ஸ்வாட் ஜாப், மென்ஸ்ட்ரல் ஜாப், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜாப், லான்சர் ஜாப், ஸ்லேவ் ஜாப், விவசாய வேலை, துறவி வேலை, ஹெவி வாரியர் வேலை, லைட் வாரியர் வேலை, ஆயுதம் செய்யறது, இவேஷன் அப், வீல் ஸ்லாஷ், கிராஸ் ஸ்லாஷ், ஸ்டிஃபன் பிரீத்திங், லைட் பிரீத்திங், ஒன் சைடட் ஜஸ்டிஸ், அன்வேவரிங் ஃபெய்த், போலிஷ் பிலீஃப், செயின் சோல்ங்கிற இத்தனை எபிலிட்டியும் எடுத்திருப்பான். எல்வன் சீஃப் வந்துட்டு பார்ட்டி வச்சிருப்பாரு ஹியூமன் ரேஸ் அட்வான்ஸ் பண்ணி போனதுக்கு. ஹீரோ ரூலரா நீ வேற லெவல் தாயான்ட்டு மனசுக்குள்ள கிராட்டிடியூட் காட்ட வந்திருக்காங்கன்பா. அண்ட் இதெல்லாம் சாத்தியமானது உங்க ஃபோர்ஸ்னால தான் தேங்க்ஸும் பண்ணிருப்பாரு எல்வன் சீஃப். இதுக்கப்புறம் ஹீரோ மனித பெண்கள் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு போயிருப்பான். அண்ட் சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கான விஷயங்கள் கொடுத்திருப்பான். அவங்க எல்ஸை விட அவங்களுக்கு அவங்களே கொஞ்சம் நேர்மையா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு தெரஸ் கிட்ட நெருங்க பார்ப்பான். அவ டே நான் நோபல் வுமன்ரா, என்கிட்ட நீ இப்படியாப்பட்ட விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மேரேஜ்க்கு முன்னால இருக்க ரிலேஷன்ஷிப்ல எனக்கு ஆகாதுன்பா. ஹீரோ நான் ஓகே தான், அதனால அது கணக்குல எல்லாம் வராதுன்பா. தெரஸ் எவ்வளவு தொடாதேன்ட்டு ரெசிஸ்ட் பண்ணிருப்பா. ஹீரோ அன்னைக்கு ராத்திரி பயங்கர கதறலா இருந்துச்சுன்பான். இதுக்கப்புறம் 72வது நாள்ல காட்டுவாங்க அவன் அவனோட கம்யூனிகேஷன் டிவைஸ ஹியூமன்ஸ்க்கும் போத்தி விட்டுருப்பான். இதுக்கப்புறம் வந்து
போய் சொல்லவே முடியாது அந்த விதத்திலையும். அதனால அதுல கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை டேடி எல்ஃப்க்கு ஷேர் பண்றதாவும் சொல்லியிருப்பான். அவர் பாஸ்ட்ல வச்சு இப்படி உங்களை சார்ந்தே இருக்க மனுஷருங்க, ஆனா நீங்க சிறை பிடிச்ச மனுஷங்க கிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அதை எங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க, அண்ட் அதுக்கான விலையும் நாங்க கொடுத்துறோம். இந்த மாதிரி பேரல் 10 அனுப்பிட்டுமான் இருப்பாரு. ஓக்ரோக்ல பயங்கர சந்தோஷமா இருந்திருக்கும். அண்ட் இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுவான். ஹீரோ மனுஷங்க எந்த வழியா அட்வான்ஸ் ஆகுறாங்கிறத தெரிஞ்சுட்டு அதை எல்வன் சீஃப் கிட்ட சொல்லுவான். ஹீரோ உங்களை எந்த பக்கம் இருந்து வேணாலும் தாக்கலாம் அவங்க, அண்ட் நீங்க உங்களோட ஃபோர்ஸை ஸ்பிளிட் பண்ணி எல்லா பக்கமும் தாக்கலாம்னு பார்த்தா அது நல்ல ஐடியாவா இருக்காது. அவங்க மோஸ்டா வர்க்க குடல் விட்ஸதா யூஸ் பண்றதா இருக்கும். அந்த பாதையும் குறுகலா இருக்கும். அங்க வச்சு தாக்குறது தான் நல்லதுன்பான். எல்வன் நீங்க கிஃப்டட் சைல்டுன்னு சொல்லி பாராட்டுவான். சீஃபோட பொண்ணு ஹெலோன்னு சொன்னாரே அப்படின்னா என்னன்னு கேப்பா. இதுக்கப்புறம் டே 73ல காட்டுவாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த குறுகல் பாதைக்கு போய் ஆல்ரெடி டிராப்ஸ்ல செட் பண்ணி வச்சுட்டு மறைஞ்சிருப்பாங்க. கூட்டத்தோட கூட்டமா வந்தவங்க கிட்டத்தட்ட 500 ஸ்டீல் ஆர்மர்டு வாரியர்ஸா இருப்பாங்க. அண்ட் அவங்க ஒரே போக்குல மார்ச் பண்ணி வருவாங்க. இங்கேயே ஹெவி ட்ரூப்ஸ்ல கிட்டத்தட்ட 100 விசார்ட்ஸ் இருப்பாங்க. ஹீரோ மனசுக்குள்ள கண்டிப்பா ஹெல்ப்ஸ் வந்திருந்தா மொத்தமா கோட்டை விட்டுருப்பாங்க. ஆனா நாங்க ஃபுல்லி ப்ரிப்பேர்டா வந்திருக்கோம். அண்ட் இது எங்க தீனிக்கு 10 மான் தேலின்பா. இதுக்கப்புறம் கடைசியில யாரும் திரும்பி போறக்கு இல்லாம மரங்களை வெட்டி போட்டு மந்திரங்களால என்சாண்ட் பண்ணப்பட்ட பாறைகளை உருட்டி விட்டுருப்பாங்க. இதால கவுண்ட் 500 இருந்தது 300 இருக்கும். இதுக்கப்புறம் ரேஞ்ச் அட்டாக்ஸ் வச்சிருப்பாங்க. மோஸ்டா தடுத்தாலும் சில காப்ளின்ஸ் விரிச்சு வச்ச வலையில மாட்டிருப்பாங்க. இதால கவுண்ட் 100 இருக்கும். இந்த பாயிண்ட்ல மனுஷங்களோட கமாண்டர் இங்க இருக்க சர்வைவர்ஸ் எல்லாரும் சுத்தி ஒரு சிவரை உருவாக்குங்கன்பா. பார்த்தாவ நீங்க பிணங்களை பயன்படுத்துவீங்களோ ஷீல்ட பயன்படுத்துவீங்களோ என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்பா. ஹீரோ இதுல எதையோ ரியலைஸ் பண்ண போல இருக்கும். நம்ம அழகு ஃபுல்லா ரேஞ்ச் அட்டாக்ஸ் தான் வைப்பாங்க. ஹீரோ சிச்சுவேஷன் மாறவும் அப்ரோச்ச மாத்தலான்ட்டு ஓக்ரே கீச்சியை கூப்பிட்டு அந்த படையோட கமாண்டரை ஹாஸ்டேஜா புடிச்சிட்டு வான்பா. மனுஷங்க அவங்களை நெருங்க விடக்கூடாதுன்ட்டு தாக்குவாங்க. இந்த பாயிண்ட்ல காப்ளின்ஸ்ல 3 பேர் சேர்ந்து ஒரு ஆளை தாக்குவாங்க எஃபெக்டிவா இருக்கணும்னு. ஓக்ரே கீச்சி எஃபெக்டிவா சண்டை போடுவானான்னு தெரியலங்கிற மாதிரி யோசிப்பான் ஹீரோ. அந்த பக்கம் ஃபைட் பண்றவன் பேர் கேமே இல்லையான்பா. ஓக்ரே கீச்சி இப்ப எதுக்கு சிரிக்கிறீன்பா. 2 பேத்து கடையில ஃபைட் சமமா போற போலதான் இருக்கும். ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஓக்ரே கீச்சி அவன் இவ்வளவு இன்டென்சிவா ஃபைட் பண்ணியும் கொல்ற அளவுக்கு தாக்கல. அண்ட் அந்த நைட்டையும் சும்மா சொல்ற அளவுக்குலாம் இல்ல, செம்ம டேலண்டடா இருக்கான்னு நினைப்பான். இதுக்கப்புறம் ஓக்ரே கீச்சி அவனுக்கு கொடுத்த வேலையை சரியா செஞ்சு முடிச்சிருப்பான். நல்லா ஃபன்னா போச்சுன்பா. ஹீரோ மனசுக்குள்ள இந்த தடவையும் விஷயங்கள் சுமூகமா முடிஞ்சிருச்சு. அண்ட் இதை நாங்க எல்வன் சீஃப்க்கு ரிப்போர்ட் பண்ணணும்பா. இந்த பாயிண்ட்ல சாஸ்தரர், ஷீல்டர், சென்டினல், ஆர்ச்சர், ஹண்டர், ஐட்டம் கிரியேட்டர், ஷீல்ட் பேஷ், ஸ்ட்ராட்டஜி, growth, knowledge of the sword, knowledge of defense, shield wall, all appraisal, magic itemங்கிற எபிலிட்டிஸ் கிடைச்சிருக்கும். ஓக்ரே கீச்சி எனக்கு இவனை பாக்குறப்போ உன்ன பாக்குற போல இருக்குன்பா. ஹீரோ விஷயங்கள் ரொம்பவும் ஆபத்தாகிறப்பதான் நிலமே ஃபயர்ட் ஆகிற போல இருக்குன்பா. தாமி வந்து இப்படி சண்டை போட்டு சலிச்சு போச்சு, எனக்கு உன்னோட குழந்தை வேணும்னு கேட்டுருவா. ஹீரோ இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்பா. ஓக்ரே கீச்சிக்கெல்லாம் ஒன்னும் புரியாது. இதுக்கப்புறம் 74வது நாள் காட்டுவாங்க. சிறையில இருக்க மனுஷங்களாம் எங்களை இப்படி சிறை பிடிச்சு அவமானப்படுத்துறதுக்கு கொண்டிருக்கலான்பாங்க. கமாண்டர் பேரு ஸ்டீல் க்ரோபேக். அவன் தான் தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, அவங்க சாப்பாடு தூங்க இடம்லாம் கொடுக்குறாங்களான்பான். மத்தவங்க ஒரு நோபுல வந்துட்டு எப்படி இப்படிலாம் பேசுறீங்கன்பான். அவன் நீங்க எல்லாம் புலம்பிட்டு இருக்க காரணமே அவங்க உயிரோட ஒட்டதான்பான். ஹீரோ ஸ்டீல் கிட்ட எதுக்காக எல்விஷ் லேண்ட்ஸை தாக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்பான். மனசுக்குள்ள ஸ்டர்ன் பேர்ட்ங்கிற முதல் இளவரசி தான் ஹியூமன் கிங்டம்ல பெரிய பிரச்சனை பண்ணது. 99% குணப்படுத்த முடியாத ஒரு ரேர் டிசீஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் அந்த பிரச்சனை மட்டும் இல்லாம பக்கத்து தேசமான கிளிக்கா எம்பையரோட ஃபியூச்சர் எம்பரருக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் ராஜா தான் நோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்க சொல்லி தாட்டி விட்டுருப்பாரு. கடைசியா எல்விஷ் லேண்ட்ஸ்ல இருக்குன்னு தெரிய வந்திருக்கும். இந்த மருந்தை கொடுத்தது டெமிகாட் ஆஃப் ஃபாரஸ்டா இருப்பாங்க. ஹீரோ இந்த போருக்குலாம் காரணம் ஒரு மனுஷனோட பேராசைன்னு யோசிச்சுட்டு ஹீரோ மனசுக்குள்ள இந்த இனமே தொல்லை பிடிச்சதா இருக்குன்னு யோசிச்சுட்டு ஒருவேளை நம்ம மனுஷனா அதனால இதை யோசிக்க தோணுதோன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் ஏத்தே தோண்டும் போது திடீர்னு நீர் பீச்சும் எல்லாரும் என்னாச்சோ ஏதாச்சும் வந்து பாப்பாங்க. கடைசியில பார்த்தா ஹாட் ஸ்பிரிங்கா இருக்கும். ஹீரோ இதை நீங்க பயன்படுத்துறது மூலமா இது உங்களை ஹீல் பண்ணும், நல்லா வச்சுக்கோ, உங்களோட ஸ்கின்க்குலாம் நல்லதுன்ட்டு இதான் நம்ம குளியல் அறையா இருக்க போதுன்பான். இதுக்கப்புறம் ஹீரோ அதை என்ஜாய் பண்ணுவான். ஓக்ரே கீச்சினால அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. மத்த பொண்ணுங்கள ஒருத்தங்க இன்னொருத்தங்க உடம்பு அப்ரிஷியேட் பண்ணிட்டே குளிப்பாங்க. பட் ருபலியாவை அப்ரிஷியேட் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. ஹீரோ இப்படிப்பட்ட இடத்த உருவாக்குனதுக்கு ஏத்தேவை பாராட்டுவான். அப்புறம் 75வது நாள்ல காட்டுவாங்க. ஹீரோ சில கன்சர்னுக்கு வந்து மனுஷங்களோட சேர்ந்து இந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் கத்துக்கிறதுக்காக ட்ரைனிங் வச்சிருப்பான். அதுவும் ரியல் பேட்டிலா இருக்க போல இருக்கணும்னு, அப்பதான் கத்துக்கவும் கரெக்டா இருக்கும்னு. தாமி ஆர்ச்சர்ஸ் ரியல் லைன் ஸ்பேர் ட்ரூப்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணி ஃபயர் பண்ண சொல்லுவா. ஸ்பெல்ஸே டிஃபென்சிவ் ட்ரூப் சென்டர்ல இருக்க சொல்லுவா. ஹீரோ அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் நீங்க ஜெயிக்கணும்னா ஒருத்தர் இன்னொருத்தர காலி பண்ணும். அண்ட் இதெல்லாம் நான் சைட்ல இருந்து ஜட்ஜ் பண்ணன்பான். ஒருத்தர் மேல போலி அம்பு பட்டதும் நீ செத்துட்டேன்பா ஹீரோ. இந்த விஷயத்துல ஸ்பெல்ஸே அண்ட் தாமி கரெக்டா இருப்பாங்க. பட் பிளட் சாட்டோவாலையும் ஓக்ரே கீச்சியோட டீம்னாலையும் தாக்கு பிடிக்க முடியாது. ஹீரோ டிஸ்டிங்ஷனா இருக்கவங்களுக்கும் மசில் ஹெட்டா இருக்கவங்களுக்கும் இந்த வித்தியாசம்பா. மனுஷங்கள சிலர் இந்த விஷயங்களை பார்த்துட்டு காப்ளின் இந்த மாதிரி பயிற்சி பண்ணி எதை பிளாட் பண்றாங்கன்னு யோசிப்பாங்க. ஸ்டீல் ஒரு ஸ்கெல்டனை காலி பண்ணிட்டு ஹீரோவையே டைரக்டா வந்து சேலஞ்ச் பண்ணுவான். ஹீரோ இவனோட காம்ரேட்ஸ் எல்லாம் காலி ஆயுமே இவனோட ஸ்பிரிட் இவ்வளவு நல்லா இருக்குன்ட்டு ஸ்டீல் நைட் ஆன உன்ன அப்ரிஷியேட் பண்றேன்ட்டு இதுதான் அவனை போட்டு பொழக்கிறதுக்கு சரியான நேரம்ட்டு போட்டு வெளுத்து வாங்குவான். ஹீரோ என் கூட வெப்பன்ஸ் இல்லாம மோதிரையான்ட்டு போட்டு பொழந்து வச்சிருப்பான். அண்ட் அவனை ஹீல் பண்ணியும் விடுவான். ஓக்ரே கீச்சி வந்துட்டு நான் இவன் கூட சண்டை போட்டுமான்னு கேட்பான். இதுக்கப்புறம் அவங்க ஃபைட்டை பார்த்து மத்த பொண்ணுங்க இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. செஃப் கேர்ள்ஸ் மட்டும் அப்ப ஓக்ரேவை நாங்க வச்சுக்கிட்டுமான்னு கேட்பாங்க. எல்லாரும் ஆன்ட் திரும்பி பார்ப்பாங்க. ஸ்டீல் நான் இருந்த இடத்துலயும் டெமி ஹியூமன்ஸ்ல இருந்திருக்காங்க. நோபல்ஸ் கிட்ட பேசுறதுக்கு அவங்க கிட்ட பேசுறதே பெட்டர்ன்பா. ஹீரோ அப்படியான்பா. எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்க டெமி ஹியூமன்ஸ், பீஸ்ட் மேன், அப்புறம் மனுஷங்கன்னு எல்லாருமே இருக்காங்கல்ல, நீ இவங்களை எல்லாம் சேர்த்து நல்ல வேலை பார்த்திருக்க. இது காட் ஆஃப் ஃபேட்டோட ட்ரிக்கா தான் இருக்கணும். ஆனா நான் இப்ப
கிங்டம்க்கு சர்வ் பண்றதா இல்ல, நான் உன் கூட சேர்ந்து வேலை பார்க்க விரும்புறேன்பா. ஹீரோ மனசுக்குள்ள இவன் நேர்மையானவன்னு கண்ணை பார்த்தே சொல்ல முடியும்ட்டு அவன் கழுத்துல இருக்க லாக்க ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். இதுக்கப்புறம் ஹீரோ நான் டேலண்டடா இருக்கவங்கள மதிப்பன்ட்டு ரோபலியா கிட்டே வந்தா இனிமேல் உனக்கு மாஸ்டர், நீ இவங்கிட்ட இருந்து கலைகளையும் யூனிக்கான மனுஷங்களுக்கான காம்பேட் ஸ்கில்ஸையும் கத்துக்க போறேன்பா. ரோபலியா ஷாக்ல இருப்பா. அடுத்து 77வது நாள்ல காட்டுவாங்க. ஹீரோ சில பேர் வேலைக்கு ஆகாம இருக்காங்க, அவங்களை எங்க கூட வச்சு பிரயோஜனம் இல்லைன்றான். எல்வன் சீஃப் நாங்க கூட்டிட்டு போய்க்கிறோம்ன்றான். ஹீரோ மனுஷங்க தேடி வந்து அந்த மருந்தை பத்தி சொல்ல முடியுமான்னு கேட்டிருப்பான். இதுக்கு முன்னாலே ஹீரோக்கு ஒரு குப்பி கொடுத்திருப்பாங்களே லிக்யூட் மாதிரி, அதுதான் அந்த மருந்துன்பாரு. ஆக்சுவலா ஹீரோக்கு இது ஷாக்கிங்கா இருக்கும், அதை பத்தின டீடைல்ஸ்லாம் எனக்கு தெரியலன்ட்டு இப்படியாப்பட்ட ஒண்ணு எதுக்கு எனக்கு கொடுத்தீங்கன்னு கேட்பான். சீஃப் சிம்பிளா இதை மனுஷங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு உத்தரவு இருக்கு, ஆனா என் பொண்ணை காப்பாத்திர உனக்கு கொடுக்க கூடாதுன்னு இல்ல, சிம்பிள் புரிஞ்சுதான்பா. ஹீரோ அதை குடிச்சதும் குயிக் ரீஜெனரேஷன் எபிலிட்டி அடைஞ்சிருப்பான். பிளட் ஆஃப் பெனாசியான்ங்கிற இன்னொரு எபிலிட்டியும் கிடைச்சிருக்கும். பெனாசியானா எல்லா நோய்க்குமான கியூர்னு சொல்லுவாங்க. ஹீரோ பிளட் ஆஃப் பெனாசியாவான்ட்டு அவன் ரத்தத்துலயே ஒரு மனுஷனுக்கு கொடுப்பான். பார்த்தா அவன் கம்ப்ளீட் கியூர் ஆயிருப்பான். அவனுக்கே ஒன்னும் புரியாது என்ன ஆச்சுன்னு. என்னோட இன்ஜுரிஸ் தாண்டி பேக் பெயின்லாம் போயிருச்சுன்பான். ஹீரோ மனசுக்குள்ள அது ஸ்கேரியா இருக்கு, ஒரு சொட்டு ரத்தமா அதை செஞ்சுச்சு, அப்ப அதீத ரத்தம் கொடுத்தா என்ன ஆகும், நான் ஏதாவது சீரியஸ்லி கிரேசி டெரிட்டரி அளவுக்கு பவர் பாக்குறானான்னு யோசிப்பான். இதோட எபிசோட் முடிஞ்சது. இந்த இடத்துல ரீசெஸ்ட்ங்கிற அடுத்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க.